வணக்கம் நண்பர்களே, வெயிட் பண்ணுங்கள், ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. நான் சொல்ல போகிற இந்த 5 விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா முதல்ல உங்கள் மனசை நீங்கள் ஜெயிக்கணும். உங்கள் மைண்டு உங்களை கண்ட்ரோல் பண்ணுதா, இல்லை நீங்கள் உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறீங்களா? மனசை வலிமையாக்க 5 முக்கியமான வழிகளை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல் வழி, ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான் நம்ம மூளையும். நீங்கள் அதுக்குள்ளே எதை போடுறீங்களோ அதை தான் வெளியே வரும். தேவையில்லாத செய்திகளை, நெகட்டிவான விஷயங்களை தவிர்த்துட்டு நல்ல புத்தகங்களை மற்றும் அறிவார்ந்த விஷயங்களை கேட்க ஆரம்பிங்க. உங்கள் எண்ணம் மாறினா உங்கள் வாழ்க்கையும் மாறும். 2வது, சுய ஒழுக்கம். மோட்டிவேஷன் அப்படின்றது ஒரு தீக்குச்சி மாதிரி, சீக்கிரம் அணைஞ்சிரும். ஆனால் டிசிப்ளின் அப்படி இல்லை. எனக்கு இன்றைக்கி வேலை செய்ய பிடிக்கல அப்படின்னு உங்கள் மனசு சொல்லும்போது அதை மீறி நீங்கள் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறது தான் உண்மையான மன வலிமை. 3வது, கஷ்டங்களை நீங்களே தேடிக்கொள்ளுங்கள். காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிறது, உடற்பயிற்சி செய்கிறது, உங்களுக்கு கஷ்டமான விஷயங்களை நீங்களே விரும்பி செய்யும்போது உங்கள் மனசு ஒரு போராட்ட வீரனை போல மாறும். நிஜமான கஷ்டம் வரும்போது நீங்கள் பயப்பட மாட்டீங்க. 4வது, உணர்ச்சிகளை ஆளுமை செய்தல். யாராவது உங்களை திட்டினா உடனே கோவப்படுறீங்களா? அப்போது உங்கள் ரிமோட் கண்ட்ரோல் அவங்க கையில் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு விஷயம் நடக்கும்போது உடனே ரியாக்ட் பண்ணாமல் நிதானமாக யோசித்து பதில் சொல்கிறது தான் ஒரு பவர்ஃபுல் மைண்டுக்கு அடையாளம். கடைசி வழி, செயலில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். ரிசல்ட்டு என்னவாகும்னு யோசித்து பயப்படுறதை விட இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை சரியாக செஞ்சாலே போதும். பலனை எதிர்பார்க்காமல் உழைக்கும்போது மன அழுத்தம் குறையும், வெற்றி தானே தேடி வரும். இந்த 5 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் மனசு சொல்கிறத நீங்கள் கேட்காம நீங்கள் சொல்கிறத உங்கள் மனசு கேட்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.